வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான நெல்லிக்காய் தொக்கு பார்க்கலாம். நெல்லிக்காவை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நான் நெல்லிக்காய் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வைப்போம். இட்லி எப்படி வைப்போம் அதே மாதிரி நெல்லிக்காவை எல்லா நெல்லிக்காயும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கான்னு. அதுவே பிரிஞ்சு வந்துடும். இந்த கொட்டையை தனியாக எடுத்து இதையும் எல்லாத்தையும் தனி பண்ணி வச்சுக்கணும் எடுத்து. இப்போ ஒரு கடாயில் வெந்தயம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் வச்சுருக்கேன். எனக்கு கசப்பு கொஞ்சம் தேவைப்படும்னுட்டு வெந்தயம். உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வருந்ததுன்னா சிகப்பு கலரில் ஆகிடும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா ஒரு பெரிய துண்டாக வச்சு அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சிருங்க. நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சிரும். அதையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதோடு அந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகா, காஞ்ச கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு அதையும் நல்லா பொரித்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொட்டையெல்லாம் எடுத்ததில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. முழுசாக இருக்கும். இப்போ தொக்கு சரியாகாது. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி மிளகா பொடி மாதிரி பொடி ஆகிடும். ஒரு கடாயில் ஒரு அரை கரண்டினா ஒரு 1/4 கப்பு எண்ணெய் அதை போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, கார பச்சை மிளகா அதுவும் எடுத்து பொடியாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அந்த பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்க நெல்லிக்காவை அதோடு சேர்த்துடணும். இந்த பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம நெல்லிக்காவை சேர்த்துடணும். நெல்லிக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுலேயே கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயோடைய இந்த நெல்லிக்காய் இருக்கும். 2 நிமிஷம் கழிஞ்சது. அதுக்கப்புறமேலிட்டு நம்ம மசாலாவை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அந்த பவுடரில் அப்படியே இட்லி மிளகா எப்படி பொடி பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் இப்போ நம்ம சேர்த்துடணும். இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்திங்கன்னா ஒரு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் நல்லா சாதம் வடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாட்டிலில் எதுலையாவது போட்டு வெளியில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வேணுன்னும் போது எடுத்து கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சதில்லை நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நெல்லிக்காய். நீங்கள் இது பண்ணிங்க, இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். அப்போ நீங்கள் பார்க்க முடியும். புது வீடியோலாம் போடுவேன் பாருங்க. இந்த மாதிரி நான் சாதம் வடிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு சூடாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.